நம்ம மாணவர்களுக்கு இன்னைக்கு பிரியாணி செஞ்சு தரலாம், ஒரு 10 கிலோ பிரியாணி செஞ்சு தரலாம் பண்றோம், ட்ரை பண்றோம். வாங்க போலாம். முதல்ல வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்றதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க தக்காளி எடுத்து வெட்டலாம். அது ஆயில் ஊற்றிக்கலாம். பிரியாணி பட்டை, ஒரு சுவையான இன்னைக்கு சிக்கன் பிரியாணி, ஏலக்காய், கட் பண்ண ஆனியனு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஓகேங்களா? அதுவும் வந்து ஒன்று மாதிரிமா அரைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்ட ஆரம்பிக்கணும். அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கிண்டிகிட்டே இருக்கும். இப்போ தக்காளியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புதினா போடுறோம். புதினாவோட நோக்கம் என்னென்னா நறுமணமாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு தேவையான உப்பு. ஓகேங்களா? நான் கல் உப்பு தான் போடுறேன். ஓகேங்களா? தேவையான அளவு உப்பு எவ்வளோ வேணுமோ உப்பு இல்லாத உணவு உப்பு இல்லைன்னு. அதனால் உப்பு வந்து மெயின். ஓகேங்களா? அப்படி சிக்கன் போட்டுக்கணும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மீரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நல்லா கலப்பாக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி நம்ம சாப்பிட்டுன்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதை பாருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கறி போட்டுருவோம். சிக்கன் பீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தான். கரம் மசாலா, அப்புறம் வந்து பிரியாணி மசாலா, தேவையான அளவுக்கு உங்களுக்கு இங்கே மசாலா போட்டுக்கலாம். ஓகேங்களா? காரத்துக்கு சில்லி பவுடர், ஓகேங்களா? மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது பிரியாணி மசாலா, ஓகேங்களா? சிக்கன் பிரியாணி மசாலா, இப்போ கிட்ட வந்து பாருங்க பிரியாணி. தேவையான காரத்துக்கு அளவான சில்லி,
வந்து தயிர் ஊற்றுறோம். தயிர் ஏன்னா அப்படின்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குதுக்காக. ஓகேவா? இப்போ தண்ணி தான் மெயின். ஏன்னா வந்து பிரியாணி குலையாமல் இருக்குது, தண்ணி தான் மெயின். இப்போ 1 கிலோ அரிசி அப்படின்னா 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அப்போ 10 கிலோ அரிசினா 20 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஊற்றி கரெக்டாக தம் ஊட்டினாவே அரிசி போட்டு சூப்பர் பிரியாணி சுட சுட ரெடி. கடைசியாக என்ன பண்ணோம், அரிசி போட போகிறோம். ஓகேங்களா? சரி, போடுவோம். 10 kg அரிசி போட போகிறோம். சாயசி போட்டு முடிஞ்சிச்சு. தம்முக்கு வை. ஓகே, தம்மு விட்டு அடிச்சு கரெக்டாக 15 நிமிஷம் முத்து. ஓகேங்களா? நம்ம இறக்கிடுவோம். கவனிங்க, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. ஓகே, சரிம்மா, சொல்லுமா. ஓகே, இதுமா க்ளீன் பண்ணுமா, இதெல்லாம் பண்ணுவோம். போடவே இல்லை. கலர் வந்துச்சு. கை வந்து Hi guys, கிட்டவங்க. Hi guys, பிரியாணி ரெடி. இன்னைக்கு ஒரு புக்கே 65 ரெடி. ஓகேங்களா? சாப்பிடலாமா? இன்னைக்கு ஒரு புக்கே. வாங்க சாப்பிடலாம்.